ரவா கிச்சடி உள்ள வந்தால் வேறு எது வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் ஒரு விளம்பரம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி ரெசிபி ரவா கிச்சடி. தேவையான பொருள் ரவா, ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், டொமேட்டோ, தேவையான வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வானலை பட்டுன்னு தூக்கி போட்டு டப்புன்னு ஆன் பண்ணால் கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ரவையை போட்டு நல்லா டிஷ் 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 டிஷ்ன்னு பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் அழகாக கொட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஆயில் ஊற்றி கடுகு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லையா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இது எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆனியன், க்ரீன் சில்லி நல்லா சாட்டே பண்ணுவாங்க கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு. அது சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் சால்ட் இமீடியட்லி. இங்கே நான் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் டு கிவ் அ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஃபார் த கிச்சடி. ஸோ நீங்களுமே ரா பீனட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஜிஞ்சர் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பீஸுமே நான் ஆட் பண்ணுவேன், க்ரீன் பீஸுமே நான் ஆட் பண்ணுவேன். இது எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி விஷயம், உங்களுக்கு ரவா கிச்சடி இப்படி சாப்பிட பிடிக்குமா இல்லை எம்டியாக சாப்பிட பிடிக்குமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஆட் பண்ணி திரும்ப நல்லா சாட்டே பண்ணி அந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு ஐ ஆம் கோயிங் டு ஆட் வாட்டர் இன் இட். தண்ணி நல்லா ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா பாயில் பண்ண விடணும், நல்லா பாயில் பண்ண விடணும். இங்கே நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் வாட்டர் அதாவது 1 கப் ஆஃப் ரவாக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2.5 கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா பொங்கல் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் 2.5 கப் ஆஃப் வாட்டர். நான் 1 கப் ஆஃப் ரவாக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ க்ரீன் பீஸ் நான் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் பத்தலன்னு நான் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச ரவையை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரவா பாயில் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த தண்ணி வற்றி அது ரவாயோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை சுட எடுத்து பிளேட்டில் போட்டு நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்க மாதிரி எடுத்து சுட பிளேட்டில் போட்டு கூட ஒரு தேங்காய் சட்னியை தண்ணியாக கரைச்சி ஊற்றி அப்படி எடுத்து பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த இந்த கிச்சடியும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.